ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து விஜய் பாத ரசிகர்கள் வந்து பண்ணுறாங்க பாருங்க. அநியாயம் அடித்து நொறுக்கி விடுறாங்க. அதாவது சீசன் 9 முடிய போகுது இன்றைக்கி. கப்பு யார் வாங்க போகிறாங்கன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியே இருக்குது. அதில் வந்து ரியல் வின்னர் பாரு அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க, நோ பாரு நோ பிக் பாஸ் அப்படின்ட்டு. பயங்கரமாக போச்சு. அதையும் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. நடக்கிறது நிதர்சனம்னா ஒத்துக்குங்கன்றான். எப்படி ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு அவங்க வெளியே போனது உண்மையோ அதே மாதிரி அதை வந்து ஒரு சில பேர் கொண்டாடினதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இது உண்மையாக தோணுச்சோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் இதை ட்ரெண்ட் பண்ணி விட்டது உண்மைன்னு ஒத்துக்கணும். புரியுதுங்களா? அதை ஒத்துக்க மனசு வரமாட்டுது. அவங்களோட வன்மத்தை கொட்டுறாங்க. அதே வன்மத்தை கொட்டுற ஆட்களுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு ஆதரவு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. அதுதான் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம். இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு பெருசாக கலாய்க்கிறது கிடையாது. ஆனால் அங்கே இருக்கவங்க ஃபுல்லாக கலாய்க்கிறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க. என்னத்த சொல்கிறது? ஸோ இப்போ வந்து ரியல் வின்னர் பார் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்ன ஒரு இதுனா, இந்த கிராண்ட் ஃபினாலே அந்த மேடைக்கு விஜய் பார் என்ட்ரி இப்போ வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அந்த என்ட்ரி கொடுக்கும்போது அந்த விஷயம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லை போகும்போது அந்த பொண்ணு அந்த என்ட்ரி அந்த வெளியில் அந்த எக்ஸிட் டோரால் நின்றுட்டுருப்பாங்க. பார்ப்பாங்க, இப்படி கை கட்டி நின்று பார்ப்பாங்க. பாருங்களேன், ஒரு மாதிரி பிள்ளை இருக்குது. பார்ப்பாங்க. அப்போது யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்காக வெயிட் பண்ணாங்கன்ற விஷயங்களை வந்து யாராவது கேட்டு சொல்லணும் எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம். எதுக்காக அந்த பொண்ணு கமருதனுக்காக வெயிட் பண்ணிச்சா, இல்லை உள்ளேருந்து யாராவது ஒருத்தவங்க வரமாட்டாங்களா ஏங்குனாங்களா, இல்லை பிக் பாஸோட ஒரு குரல் கேட்காதா அப்படின்னு ஏங்குனாங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க நின்னாங்க. எதுவுமே கிடைக்கல, அப்படியே வெளியே போனாங்க. போனவங்க இது வரைக்கும் வந்துட்டு எதுவுமே அஃபிஷியல் எந்த கன்ஃபியூஸ்மே இல்லை. இப்போ அவங்க வந்து அந்த மேடையில் வந்து நிற்கும்போது கமருதீன் வந்தாலே ஒரு சில பேருக்கு வைத்திருச்சு வருவார். விஜய் பார்வதி வந்து அப்படி இறங்கி அந்த சவுண்டை கொடுத்தாங்கன்னா எந்த மேடையில், அதாவது எந்த இடத்துல வந்து நம்ம தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல வந்துட்டு பார்வதின்னு ஒரு சவுண்டை கொடுத்தாங்கன்னா அட்டா செம்ம மூமெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நடக்கணும். காட், நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணி கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நான் ரொம்ப ஆதரவாக எதிர்பார்த்துட்ருக்கேன். அதேமாதிரி ரியல் பாரு வின்னர் ஹேஷ்டாக் போட்டு இந்த ஒரு ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்கேன் பாரு. ரியல் வின்னர் பாருன்னு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சூப்பருங்க. அதாவது அந்த பொண்ணு இருந்தாலும் அங்கே ஒரு சம்பவம், இல்லைனாலும் சம்பவம். அதுதான் மேட்ரு. ரைட். யாரெல்லாம் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இந்த மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கேம் முடிய போகிறது. சரிங்களா? அங்கங்கே வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு வன்மத்தை கக்கிட்டு தான் இருக்காங்க. கேம் முடிய போகுது, அவ்வளோதான். ஜாலியாக இருங்க. சரிங்களா? நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.